ஆம்பளை பொம்பளைலாம் அப்புறம் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யார் இருப்பாங்க. அப்படி என்ன பொண்ணு தாங்க கெனிஷன். எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க வீடியோ போட்டு அதில் ஒரு சைபர் புள்ளி. ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது, அதான் என் வேலையே. எப்படி அழகில் மயங்கி போயிட்டாங்களா? ஏன் இத்தனை வருஷம் சொல்ல, அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எப்படி இவ்வளோ 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற என்னங்க பேசுறீங்க? அழகான ஹீரோயின் கூட நடிக்கிறது தாங்க என் வேலையை. அப்பெல்லாம் ஓடாத, இப்போ ஏங்க ஓடணும்? போய் கேட்டு பாருங்க அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. ஊருக்கே தெரியும் அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. எங்கள் அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. என் பாசத்தை பற்றி பேசாதீங்க. உங்கள் யாருக்கும் எதுவுமே தெரியாது. என்ன சொல்கிறீங்களா? குழந்தைங்க மேலே அன்பு இல்லைன்னு. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னேன் ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இட்லி நடிகை அதையும் சொல்லியிருந்தாங்க. 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ். என் குடும்பத்துக்கு எடுக்க வந்த இவ சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னது. இது நான் டைரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறேன். அப்புறம் இது என்னுடைய பர்சனல் இன்டர்வியூவாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். சினிமாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எதுனாலையும் கிடையாது. இது ஆச்சு அதுனாச்சு அதனால் வந்து பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரவி மோகன், ஜெயம் ரவி, அவர் ரொம்ப சாஃப்ட்டு. அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பார், புரிஞ்சுப்பார், அவர் விட்டு கொடுத்துருவார். எஸ், அதுதான் என் கேரக்டர். அப்படி தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் சாது மிராண்டால் காடு கொள்ளாது. சாதுவாக இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதுதான் என் ஆஃபீஸ், இங்கே வாங்க. மறைமுகமாக எதுவும் வேணாம், டைரெக்டாக வாங்க, டைரெக்டாக பார்த்துக்கலாம். எத்தனை பேர் என்னை கீழே இழுக்கணும்னு நினச்சாலும் அத்தனை பேருக்கும், இது நான் சினிமா பற்றி பேசவே இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டேன், பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியாக இருக்கேன். என்னை எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பஞ்சிங் பேக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லோரும் இப்போ வாங்க. கராத்தே பாபு மாதிரி தான் நான் கிக் அடிக்க போகிறேன். ரெடியாக இருக்கிறேன் நான். ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என் படம் இனிமேல் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும். நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியலை. அதனால் என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணுன்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க, சீண்டி பாருங்கள். இனிமேல் சாது கிடையாது நான். அதனால் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளோ நாள் என் கூட நின்ன உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்றைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்றைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்றைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிற்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் எனக்கு வரும். எனக்குன்னு இருக்கிற ஒரு சில டீம் இருக்காங்க. மற்றவங்கள மாதிரி 25 பேர் கொண்ட குழுவெலாம் எனக்கு கிடைக்காது. நான் யாரையும் பர்சனலாக யாரையுமே நான் சொல்லலை. ஏன்னா இது வந்து மற்ற ஹீரோஸையோ இவங்களையோ அவங்களையோ எதுவுமே கிடையாது. சினிமாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது என்னுடைய பர்சனல் லைஃப். 23 வருஷம் ராத்திரி பகலுமா நான் வேலை செஞ்சுருக்கேன். 95% ஆஃப் மை மூவிஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல். இதெல்லாம் நானே சொல்லிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் கேவலப்படுத்துகிறவங்க முன்னாடி அதை சொல்லி காட்டுறதுல தப்பே கிடையாது. மை அச்சீவ்மெண்ட்ஸ் ஐ ஓன்லி நோ, மை ஃபேன்ஸ், மை ட்ரூ ஃபேன்ஸ் நோ. ஸ்டேட் அவார்டு வின்னர் 2வது படத்தில் கலைமாமணி. என்னென்ன அவார்ட்ஸ் வேணும் சொல்லுங்கள், எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய சொந்த உழைப்பில் வாங்கினது. எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் நடுவில் 4 வருஷம் வேலையே செய்யலை.
இதெல்லாம் நான் வந்துட்டு நான் யங் ஏஜில் சொல்கிறேன். எவ்ரி டே காலைல எழுந்துச்சு நான் ஷூட்டிங் போயிருக்கேன் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னாலும் சீண்டணும்னு நினச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமேல் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டாக இருந்துருவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்ததே என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போட்டோம், பார்க்கலாம், பொம்பளை இது அது. என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டாக படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான் என் படங்களில். என்ன சொல்கிறீங்களா பெண்களை பற்றி தெரியாதுன்னு? எனக்கு எங்கள் அம்மா என்ன அப்படி வளர்க்கலை. பேராண்மை படத்தில் நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அதை தேவையில்லாமல் வீணடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேனே நான் என்னோடய எக்ஸ் லைஃப்பில். அப்போல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்குது, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறையா இருக்குது. இந்த 2 வருஷம் நான் குவைட்டாக இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டாக இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எனக்காக பொறுமையாக இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் அப்போ நான் யார்? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தை நான் அகேன்ஸ்டாக எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது என் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பற்றி, என் பாசத்தை பற்றி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட்டு உட்காந்து அவன் செஸ் கற்றுக்கிறான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். நான் அவன்கிட்ட தோற்று போவேன். நான் என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேலே அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. ஃபோன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளோ கோடியில் வீடு என்ன கேளுங்க போய் வெளியில். ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ணேன். இருக்கும் போது பார்த்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழுவை அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்கள அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்ணுறதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்ததே நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்தேன் 6 மாதம் நான் காணாமல் போயிருந்தேன். வேணாம் தேங்க்யூ. இது ஃபெமினிசம். என்கிட்ட கேட்குறாங்க எப்படி அவன் வரான் பார்த்துடலாம் ஷூட்டிங்க்கு. ப்ரொடியூசர் ஆக்குனதே நான். என்கிட்ட கேட்குறாங்க யாராவது பார்த்துருக்கீங்களா குடும்பமாக? ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூவில் வர்றது யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான். வந்து ஏன் மாப்பிள்ள, ஏன் இது, ஏன் அது, எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்கலாமே. எதுக்கு சுரண்டி ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு சுரண்டுனா என்னங்க பண்ணுறது ஒரு மனுஷன்? எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? பர்டிகுலராக நான் சொல்லணும்னு நினைக்கிறது
இந்த சைபர் புல்லிங் விஷயம். ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் எல்லோரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல. என் அண்ணனுக்கு நடந்ததுனால, தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான், நான் உண்மையாக யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. எந்த ஹீரோவாது இன்னொரு ஹீரோவை பற்றி சொல்லுவான்னா அவன் மனசால் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். என் கார்த்தி சொன்னான். நான் யார் பேரையும் எடுக்க விரும்பலை. நண்பன் பிரபுதேவா சார் சொன்னார், ஐசிர் சார் காப்பாற்றினார் எனக்கு. கொஞ்ச நாள் வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாமல் வந்தவன் நான். இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கு. நான் கோடிக்கணக்கான காட்டின வீட்டில் நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியாதா வெளியே போன்னு சொல்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியாக வேலை செய்ய விடாட்டி எப்படிங்க? சும்மாவே இருக்கணும், என்ன கிண்டல் பண்ணாலும். ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி, இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளைலாம் அப்புறம். மனுஷன், ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ மட்டும்தான் தெரியும் அவன் கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா. எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க வீடியோ போட்டு அதில் ஒரு சைபர் புல்லிங். ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது, அதான் என் வேலையே. எப்படி அழகு இல்லாமல் இங்கே போயிட்டாங்களா? ஏன் இத்தனை வருஷம் சொல்ல, அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போகிறான்னு தெரியக்கூட, இதை பிடி போடு, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூப்பிடு. வரும், எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும், ஒவ்வொன்றா வெளியே வரும். அவங்க குடும்பத்திலேருந்தே வரும். அவங்க குடும்பத்துலேருந்தே நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட் பண்ண, உனக்கு எதாவது வேணும் நான் சொன்ன, நான் வந்து வாயை பொத்திக்கிட்டு வேண்டாம், தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு நாளில் என் டைவர்ஸை நான் முடிச்சிருப்பேன். நான் பசங்கன்றதுக்கு ஒரு காலந்த வாயை மூட்டு இருந்தேன். நான் என்னெல்லாம் அந்த போய் கேட்டு பாருங்கள், அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்கள் அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படி தான் போட்டாங்க, நாசமாக போன்னு தான் போட்டாங்க. என்னால் சொன்னதை கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்ய இல்லையா, அதான் ஃபெமினிசமாக அவர் தான் சொன்னார், வேலை செய்ய இல்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்போயாவது கேட்க வேண்டியது என்ன? ஃபெமினிஸ்ட் இருந்தால் என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதில் வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேரில் எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்குது என் மேலே, ஆல்ரெடி கடன் இருக்குது, எல்லாமே இருக்குது என் மேலே. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே. எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சுதான். ஏன்னா நான் சந்தோஷமாக இருந்தேன், நான் தெரிச்சு தானேங்க வந்தேன். வந்தவனை கூட நிம்மதியாக வாழ விடாட்டி ஒரு 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 சின்ன ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன்? ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேலே ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் 23 வருஷம் எவனாவது இருக்கா? நான் கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னே புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியாக இருக்க விட மாட்டேறீங்க எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலாக தான் தப்பு செஞ்சேனா நான்? இல்லை. எப்படி இவ்வளோ 45 வயசில் எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுகிறீங்க? அழகான ஹீரோயின் கூட நடிகர் தாங்க வேலையை அப்போல்லாம் ஓடாத, இப்போ ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டானா அவன் கையில். அதான் என் பெரிய தப்பு. ஏன்? நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, என் லைஃபு, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்படியே எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது என் பேரில், தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கௌண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கௌண்ட், எக்ஸ் ஃபேமிலியோட. எங்கே சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனா இல்லை, என்ன ஏன் இவ்வளோ, நான் தானே சம்பாதிக்கணும். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப அந்த வீட்டில் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு.
சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனால தான் நான் வாய் மூட்டேன். அசிங்கமா ஏன் என் நேச்சர் அப்படி. முடியலைங்க. எப்படி ஒரு 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 டீமை அமைச்சு ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம்? நான் உயிரோடு இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மேக்ஸிமம் அதுதான் நடந்துடும், கண்டிப்பாக நடக்கும் இது. ஆனால் நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமாக போவேன், சிரிச்சிட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்கள என்னை பார்க்க விடல. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். தான் இந்த கை பார்த்துக்கோங்க, நார்மலாக தான் இதுதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything, not anymore. வர சொல்லுங்க, மொத்த ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. வர சொல்லுங்க, தேடி என்ன வேணால் நடக்கட்டும். சாரிங்க, நான் நடிக்க மாட்டேன். ஸ்க்ரீனில் எப்போ என் படம் வரும் எனக்கே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் உங்கள் எல்லாரையும் சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், என்னோடய இந்த டெசிஷனை அப்படியே விட்டுருங்க. என்னால் வேலை செய்ய முடியல. நான் என் பர்சனல் லைஃப்பை க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு என்ன இமேஜ் இருந்ததோ அதை நான் காப்பாற்றிக்கிட்டு நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். அது கடவுள் கையில் இருக்குது. இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். சில விஷயங்கள் சொல்லணுங்க, அது ஓப்பனாக சொன்னால் தான். அது இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸு. அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை, அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் என் குடும்பத்துக்கு கெடுக்க வந்த இவாவை அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆகிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுகிறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு. நான் யார், நீ யார்? பர்சனல் லெவலில் டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா, நடிச்சுக்கோ. ஐயோ, காலில் நானே உழுறேன். அவார்டு வாங்குறேன், வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்பில் மனுஷன் இவன் தப்பான மனுஷன் அதாவது பேசின நீ இன்னொரு தடவை உனக்கு என்ன அறிகதை இருக்குது பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா? எல்லாரையும் இல்லை அடி. தண்ணி கொடுங்கப்பா. ரத்தம் வாந்தி வந்துட்டுருக்கு எனக்கு. பிளாக் மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணுன்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாமல் இல்லை. அதுதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆகிடும். நான் என்ன தான் பண்ணுறேன்? வேலைக்கு போகிறேன், வரேன். ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுறது? வீட்டில் அவ்வளோதானே கேட்குறேன் நான். பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன் நான். அப்படி தான் இருந்தேன் இத்தனை நாள். வேலைக்கு போயிடுறேன் நான். ஏன் இப்போ நான் வெளியே போய்ட்டு யார் கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்லை, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமாக எனக்கும் சம்மந்தம். இப்போ நடந்தது தான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதை தான் அப்படியே ஜோடித்து இப்படி பண்ணி கிளாசிக் வச்சுருப்பாங்க நிறையா. ஏஐயில் க்ரியேட் பண்ணி எவிடன்ஸ், எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துகிட்டு வரேன் நான். எனக்காக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜில் விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்கள் 2 நாள் முடியுமா? இல்லை, இப்போ இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன்,
உங்கள் எல்லாரையும் எடுத்துகிட்டு தான் போவேன் நான். பிளடி குழந்தைங்கள்லேருந்து டீனேஜர்ஸ்லேருந்து உங்களால் செத்து போயிட்டுருக்காங்க. சைபர் புல்லிங் பிரெக்ஸ். வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பண்ணி தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. யார் தான் சொல்லுவா அப்புறம் என் கதையை? அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, அண்ணன் ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு. டே 1லேருந்து அவங்கள கையை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்கள் வேணா ஃபோட்டோஸை. இன்றைக்கி என்னைய பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்காந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட்டு 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காற்று வாங்கிறது கூட நான் என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஒரு மனுஷனை என் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு அதுக்குள்ளே 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரித்து கூட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்கே வேலைக்கு போவோம், அங்கே வேலை, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அதுதான் என்ன, அதில் 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ணேன். அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்போ நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுலேருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படித்த விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் க்ரியேட் பண்ணக்கூடாது. இதுலேயே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்கள், மாசா கமர்ஷியலாக. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்குது, சாப்பிட்ணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எவன் ஜாம்பி படம் பண்ணுறான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் எவன் பண்ணுறான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். அது ஒன்று தான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்பில். ஏன்னா நீங்கள் போட்ட சாப்பாடு இது, நீங்கள் போட்ட பிச்சை எனக்கு. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இருக்கிறவங்களாம் நான் அப்படி தான். கடவுள் குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸுக்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்? என்ன எங்கே போனேன் நான்? உங்கள் கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தால் நான் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட். எப்படி இறங்கி ஆர்எம்எஸ் லான்ச்சில் ஒவ்வொரு ஸ்க்ரீன் கிளாத்லேருந்து ஒவ்வொரு நீடிலேருந்து இது இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், இறங்கி வேலை பார்க்குறாங்க. இன்னொருத்தர் காசில் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு என்னை வாடகை வீட்டில் ஒருத்துட்டு அப்படி இல்லை. இது அதுக்காக பேசவும் இல்லை. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க. கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால் வேலை செய்ய முடியல. செய்வேன், சொல்லும் போது தான் செய்ய முடியும். என்னால் அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்து. என்னென்னமோ இருக்குது சொல்கிறதுக்கு. நான் இன்றைக்கி சொல்லலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க என் கூட. அப்புறம் என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன், வீடியோலாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஒரே ஒரு செகண்ட். ஆம்பளை கூட எப்படி இருங்க, நான் அவங்கக்கிட்ட போய் கற்றுக்க சொல்லணும். அதுதான் உண்மை. இறங்கி வேலை பார்க்கணும். சும்மா அதெல்லாம் இல்லை. எத்தனை எலும்பு உடஞ்சிருக்கும் எனக்கு, எத்தனை ஷூட்டிங்கில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் எனக்கு.
உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறேன், நான் ஷூட்டிங்க்கு 104 டிகிரிலலாம் போயிருக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லணுமா? கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லணும். அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க நான். வான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. எங்கள் அப்பா வந்து நான் பிறந்தப்போ நான் ஓட்டு வீட்டில் தான் பிறந்தேன். ஃபியட் காரு அப்புறம் வாங்கினாங்க 1, அதுக்கப்புறம் அம்பாசிடர், அதுக்கப்புறம் மாருதி, அதுக்கப்புறம் ஹோண்டா. அப்படி தான் எங்கள் அப்பா கிட்ட போய் BMW வாங்கணும் நல்ல ஸ்டேஜில் இருக்கும்போது போய் கேட்டால் அவர் சொன்னார், 3 சீரீஸ் வாங்கணுன்னா 5 சீரீஸ் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அது நம்ம பட்ஜெட் இல்லைப்பா. எவ்வளோ இருக்கும்? 55 லட்ச ரூபா இருக்கும். என்னடா சொல்கிற, ஒரு வண்டியாடா அப்படின்னு கேட்டவர் எங்கள் அப்பா. நாங்கள் அப்படி தான் வந்தோம். சொல்கிறாங்க கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. மாதம் 25,000 ரூபா மெடிசன் செலவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் இருக்குது, ரெசிப்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். என்ன கேள்வி கேட்குறாங்க வந்து உட்கார வச்சு. இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. ஏன்? நான் வாய் முட்டை இருந்ததுனால. எதுக்கு நான் இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? தேவையில்லை, எனக்கு தேவையில்லைங்க. நான் ஏன் சும்மா இருக்கணும்? ஒரு ஃபேக் இமேஜை நினச்சி நான் சும்மா இருக்கணுமா? இமேஜே நான் என்றைக்குமே பார்த்தேன்னா ஒரு ஹீரோக்கு கூட போட்டி இல்லைங்க. எல்லாரையும் சொல்லுங்க, இவர் அவர், அவர் இவர், இவர் அவர். நான் அதை தனியாக பண்ணிகிட்ருக்கார் விடுங்க. வித் 95% சக்ஸஸ் ரேட். ஏன்? எனக்கு பிடிக்காது, நெகட்டிவிட்டி பிடிக்காது. என்னையா இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணுறீங்க? நான் சினிமா படிச்சுட்டு வந்திருக்கேங்க. பாம்பேயில் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், விஸ்காம் படிச்சிருக்கேன், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனவனை வந்துட்டு எதுக்கு இது கூட தள்ளி? அப்படி வளர்ந்தவன் நான். அதனால இவன் இதுக்கெல்லாம் போக மாட்டான், மீடியாக்கெல்லாம் பேச மாட்டான், வாய அடிச்சுட்டு இருப்பான். அவன் இமேஜ் முக்கியம். இமேஜ்னா என்ன தெரியுமாங்க? நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறது அதெல்லாம் இமேஜே கிடையாதுங்க. 23 வருஷம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி எனக்காக வந்திருக்காங்க பார்த்தீங்களா சில பேர், வரப்போகிறாங்க. அவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த உண்மையானவங்க கிட்ட இவனுக்காக என்ன வேணாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க இமேஜ். அதை உடைக்க ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம் யாரால் முடியுதுன்னு. சினிமா பண்ணலன்னா கை கால் இருக்கு, நான் என்ன வேலை வேணால் பண்ணி பொழைச்சிப்பேன். டான்ஸ் கிளாஸ் எடுத்து பொழைச்சிப்பேன். நான் பரதநாட்டியம் தெரியுங்க எனக்கு, முறைப்படி அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எப்படியுமே பொழைச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் ஆளாதீங்க. ஆம்பளைங்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி லைஃப்பில் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். நான் நிற்பேன் உங்களுக்காக. என்ன அநியாயம் நடந்துட்டுருக்கு இந்த ஜென்ரேஷனில் எனக்கு தெரியும். நான் நிற்பேன். இன்னும் என்ன வேணால் வர சொல்லுங்கள். இன்னும் 4 வீடியோ பண்ண நான் வந்துட்டு பலாத்காரம் பண்ணேன்னு கூட அவங்கள சொல்லிக்க சொல்லுங்கள். என்ன வேணால் பண்ண சொல்லுங்கள். இது சுத்தமாக இருந்தால் போதும். அவ்வளோதான் நான் நினச்சி வாழ்கிறது என் லைஃப்பை. அப்படி தான் நான் வாழ்வேன் சாவர வரைக்கும். சீண்ட வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இவர் என்னுடைய கோ பிரதர். இவர் மிஸ்டர் பிரசாத். இவரும் அந்த ஃபேமிலியில் ஒரு மாப்பிள்ளையாக இருந்தவர் தான். இன்றைக்கி எனக்காக இங்கே வந்திருக்காரு. எனக்கு எப்பயோ சொல்லிட்டார் அவர், உனக்கு ஏதாவது இருந்தால் எனி டைம் கால் பண்ணு, நான் வரேன்னு. நான் இது வரைக்கும் அவருக்கு ஒரு கால் கூட பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. யாருக்கிட்டையும் நான் ஹெல்ப்புன்னு போய் நின்னது கிடையாது. இன்றைக்கி எனக்காக அவர் வந்திருக்காருன்னா கோடி கோடி நன்றிகள். தேங்க்யூ. அவருக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. எனி டைம் நான்
அதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எப்படின்னு அவருக்கு தெரியும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்குது எனக்கும் சரி இவருக்கும் சரி. எனக்கு முன்னாடி தப்பிச்சு போனவர் அவர், அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கு இதை காமெடியாக சொல்கிறதா எமோஷ்னலாக சொல்கிறதா எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஒரு மனுஷன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அப்பா போயிட்டாருப்பா அவர் அப்படின்னு. என்ன அவரை இருக்க வைக்கிறதுக்கு கூட்டு போய் அவர் காலில் உள்ள வச்சாங்க என்ன. அவங்களுக்காக நான் காலில் விழுந்தேன். அப்படி நான் அவங்க ஃபேமிலிக்காக நான் கூட நின்னேன். உண்டனா இல்லையா? அப்படி தான் நான் அவங்க ஃபேமிலியில் ஒரு டைவர்ஸ் 5 டைவர்ஸ் ஆல்ரெடி. அவங்க அப்படி ஆகிடக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக நான் உனக்கு கைட் பண்ணுறேன், கொஞ்சம் அந்த ஃபேமிலியில் இரு, அவங்களுக்கு நல்லா அது நடக்கட்டும் பாவம் அப்படின்னு சொல்லி நான். ஆனால் இந்த ஆளோட கட்ஸு வேறு. சாரி ரவி, எனக்கு புரியுது, நீ நல்லதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு புரியுது, பட் ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை பர்சனல். என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வெளியே போன மனுஷன் அவர் இன்றைக்கி எனக்காக வந்திருக்காரு. நான் ஒன்றும் நீ எதுவுமே சொல்ல, நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு மட்டும் எனக்காக சொல்ல. தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூ. தேங்க்யூ மச், தேங்க்யூ. நான் அவரை கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடாது, பட் என்ன எனக்கு காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிடிக்காதுங்க. எனக்காக யாரோ ஒருத்தர் வந்தால் போகிறோங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு பிடிக்காதுங்க, அநியாயம் பிடிக்காது எனக்கு. நான் பண்ணது அநியாயம் நினச்சிங்கன்னா ஓகே, அதையும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய மீம்ஸ் கொடுக்குறேன், இன்றைக்கி நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். நான் அதையும் வச்சு இந்த சைபர் புல்லிங் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், மீம்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, நான் வேணால் பண்ணுங்க. இதுக்கு மேலெல்லாம் என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் நினைக்கிறது தான் நான் இனிமேல் செய்வேன். ஒரு மனுஷனுடைய பிறப்பு உரிமை அது, அவன் நினைக்கிறது அவன் செய்கிறது. எனக்கு முன்னாடி யாருக்கும் டைவர்ஸ் ஆகலையா? எனக்கு 45 50 வயசு 60 வயசானவங்களாம் டைவர்ஸ் ஆகலையா? ஏன் ஃபீல்லே ஆகலையா? அதெல்லாம் எப்படி ஸ்மூத்தாக போச்சு? என்ன காசு காசு காசுன்னு எவ்வளோ நாள் தான் டிலே பண்ணுவாங்க? இதை எவ்வளோ தான் எடுத்துக்க முடியும்? எல்லா அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட வேலை செஞ்ச சீனியர் அக்கௌண்டன்ட் அவங்க வச்ச ஆள் அவன் இருக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்து நான் எப்போயோ இருக்குது என்கிட்ட, அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல இது வரைக்கும். இன்றைக்கி இவர் வந்த மாதிரி நாளைக்கு 10 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோலாம் போட மாட்டேன், ஃபுல் ப்ரூஃபோடு வரேன், நான் ஃபுல் ஃபோர்ஸோடு நான் வரேன். அவங்க ஃபேமிலியிலேருந்தே ஒருத்தர் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நான் வரேன்னு சொன்னாங்க, வேண்டாம் நான் சொன்னேன். தேங்க்யூ பிரசாத், நீங்கள் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறது. சார் இது என்னதான் தீர்வு சார்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை என்ன ஒரு தீர்வு இருக்கும், ஒரு இது இருக்கும், என்னதான் தீர்வுன்னு? தீர்வு கோர்ட்டு தாங்க சொல்லணும். நான் கோர்ட்டுக்கு நான் விண்ணப்பம் தான் வைக்க முடியும். ஒரு மனுஷன் இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன தான் செய்ய முடியும் எனக்கும் தெரியல. அதுதான் உண்மை. என் குழந்தைங்களுக்காக தான் நான் இன்னும் உயிரோடையே இருக்கேன். எனக்கு சாரி டு சே, தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு எதாவது நடந்தாலும் இல்லை நீங்கள்லாம் அனுப்பிச்சி விட்ட கெனிஷாவுக்கு எதாவது நடந்தாலும் அந்த குடும்பம் மட்டும்தாங்க பொறுப்பு, வேறு யாருமே பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் சாமி கும்பிடுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கவலை கிடையாது. சில விஷயங்கள்லாம் சொல்லணும், அதுக்காக தான் நான் இந்த இது கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் சிம்பத்திக்காகலாம் இது பேசவே கிடையாது. 23 வருஷம் சிம்பத்திக்காக பேசாத நீங்கள் பேச. குழந்தைங்க வச்சு ட்ராமா பண்ண அது மட்டும்தான் எனக்கு எதுவுமே கிடையாது. பர்த்டே அன்னைக்கு ஃபாரின் கூட்டு போகிறோம். எதுக்கு? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, கொரியா ட்ரிப் போக காசு இருக்குது. எடுத்துகிட்டு போனதெல்லாம் பத்தலையா, அக்கௌண்ட்ஸோடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஐடி ரைடு வந்தாங்க என் வீட்டில், அப்போ எல்லாம் நோட்டாக இருக்குது, எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ இல்லை, வீட்டில் என்ன இருக்குது எல்லாம் இருக்குது. நான் அதுக்கப்புறம் போனேன். அவங்க ஐடி ரைடில் ஒன்றும் கிடைக்கல பெருசாக, என்ன இருக்குது எதுன்னு சொல்லிட்டு சரி பாவம் இந்த பையன்னு சொல்லி என்ன அவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன், பொதுவாக நீங்கள் தான் எங்கள் வீடு தேடி வருவீங்க, இன்றைக்கி நான் உங்கள் வீடு தேடி வந்திருக்கேன். அப்படி தான் நான், அவ்வளோதான் நான். ஆனால் சொல்லிக்கிறேன், இது சிம்பத்தி கிடையாது, இட்ஸ் அ வார்னிங். வேண்டாம், இனிமேல் எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, என்னை பேச வைக்காதீங்க இதுக்கு மேலே.
என்ன போடுங்க, வீடியோ போடுங்க, என்ன ப்ரூஃப் என்ன வேணால் போடுங்க, எனக்கு கவலை கிடையாது. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ட்ரூவாக ஃபேன்ஸ் அவ்வளோ இல்லைங்க எனக்கு. ஆனால் இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரூ ஃபேன்ஸுங்க. அதாங்க நான் சம்பாரிச்சது. எடுத்துக்க சொல்லுங்கள் காசு. என்ன காசு சம்பாதிக்க முடியாது நல்லா. இதை யார் சம்பாதிக்கும்? அந்த மாதிரி மனுஷனாக இருந்தால் எனக்கு போரும், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கோர்ட்டுக்கு விண்ணப்பம் தான் சார் வைக்கிறேன். இதை கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுங்களோ ஒரு உயிரை காப்பாற்றலாம் சார். அவ்வளோதான் சார். நான் வேறு எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. என்னுடைய ஆக்டிங் பற்றி நான் சொன்னது கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். என்னால் இப்போதைக்கு நடிக்க முடியல, வேலை செய்ய முடியல என்னால். ஆனால் இது வரைக்கும் கமிட் ஆனதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாத்தையும் நான் பார்த்து நான் நல்லபடியாக பண்ணிவிடுவேன். பட் இதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி தான் எனக்கு ரிலீஸ். என்னோடய நல்ல ரிலீஸ் அன்றைக்கி தான். அதுதான் என்னோடய வீடியோ. அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் என்கிட்ட துரத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கே இருந்தாலும் கடவுள் இருக்கார். நல்லது தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. நான் திரும்பி வரணும்னு அவர் சொன்னார்னா நான் திரும்பி வரேன். வந்து இவ்வளோ தூரம் எனக்காக பொறுமையாக என்னுடைய கஷ்டங்களை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்கிறதுக்கு. அதை உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நிறைய கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன் இந்த 14 வருஷம் நான் இருந்ததில்லை. அதை கேட்டதுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். எப்போ கொடுத்து வச்சிருக்கோம் அப்போ. நன்றி. சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் சார். சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார். இல்ல யார் மேல உள்ள கோவத்துல நடிக்க மாட்டேன்னு தண்டிக்கிறது எந்த வகை நியாயம்? முடியல சார். நான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்ல வரல சார். நடிக்க முடியலன்றது தான் நான் சொல்கிறேன் சார். அதுதான் உண்மை. என்னால் காலைல எழுந்திரிச்சு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலைக்கு போக முடியல. அது ஒன்று தான் நான் லைஃப்பில் ஒழுங்காக செஞ்ச ஒரு விஷயமே. அதனால தான் முடியட்டேன். டிவோர்ஸ் இன்னும் ஆடியன்ஸ் என் மேலே மரியாதை வச்சுருந்தா நான் வரேன், நான் பண்ணுறேன். அவங்களுக்காக தானே எத்தனை வருஷம் நான் பண்ணிகிட்ருந்தேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தாண்டி தானே பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவேன். அப்படி எழுதி வச்சுருந்தா நான் பண்ணுவேன். தப்பாக எடுத்துக்காது. I wanted to ask you the same only. It's not good to see you like this. I know. You have It's lot not of good to see self-confidence. myself No, in the it's not mirror, that. ma'am. அப்படி இருக்கச்சே career எனக்கு lot கண்ணாடியில் of dedicated fans இருக்கா. Why do you want to leave your கண்ணாடியில் career? பார்க்க முடியலன்னா நான் எப்படி ஆடியன்ஸுக்கு நான் என்னால் அந்த சிரிச்ச முகத்தோட இல்ல, என்னால போ. இருக்க முடியும்? You're நடிகன் தான் இருந்தாலும் அப்படிலாம் நடிக்கிற அளவுக்கு நான் அது great நடிக்க கிடையாது. வேண்டாம். At least அதில் கான்ஃபிடென்ட்டாக தானே இப்போ பேசுகிறேன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன் ஆல்ரெடி. ஓகே. ஸோ நீங்கள் கெரியரை எதுக்கு சாப்பிட்டீச்சு, கெரியர் எதுக்கு ஜியோ பேரடைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். டெடிகேட்டட் ஃபேன்ஸ் இருக்கா? பீப்புள் வாண்ட் டு see you on நான் screen. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னால் இவ்வளோ தான் அதை பற்றி நான் சொல்ல முடியும். The hurt that I am going through, Okay. I can't tell it outside. That's the only reason. இந்த சிக்கலான காலகட்டத்தில் உங்களை உருவாக்குனது வந்து மோகன் சார், அம்மா, ராஜா சார், அக்காக்கெலாம் நிறைய பங்கு. அவங்களோட ஆதரவு உதவி கேட்கலாம். அவங்கள்ட்டேருந்து நீங்கள் விலகிருக்கீங்க. இந்த இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்காக ஒரு வீடியோ போட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்க போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க முன்னாடியே சொன்னாங்க, எதுக்குடா அவனுக்கு இது இவ்வளோ படித்து சொல்கிறேன்னு கேட்கல நான். அதனால் நான் போய் அவங்கள கேட்க முடியாது. அது நியாயமும் இல்லை. அது ரவி சார், நீங்கள் இது வரைக்கும் கமிட் பண்ணிட்டு இருக்கிற படங்களை வந்து ஸ்க்ரீன்ஸ் இனிமேல் ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க ஃபார் த டைம் பீயிங், அதானே? ஆமாம் சார். அது நான் யாருக்கும் என்னால் கஷ்டம் வர்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் சார். அவ்வளோ என்னால் சொல்ல முடியும். அப்படியே நான் பணம் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் நான் போவேன். அதனால் டோன்ட் வரி. என்னால் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. என்னுடைய போட்டோம் அது. தேங்க்யூ சார். அப்பா அம்மாவோட பேசிட்டு இருக்கீங்க? அப்பா அம்மாவோட பேசிட்டு தாங்க இருக்கேன். வேறு யாரும்